எறும்பு தேனியிலிருந்து பள்ளி பாம்புகள்ல இருந்து பறவை இனங்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு இடத்துல வசிக்கக்கூடியதுன்னா இந்த ஆலமரம் தாங்க. ஆனாலும் கழுகு கோட்டான்களுக்கு உட்காரத்துக்கு கூட ஆலமரம் இடம் கொடுக்கறது கிடையாதுங்க. கிராமத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பொதுக்கூட்டங்கள் எல்லாமே ஆலமரத்து அடியில தாங்க நடக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, ஆலமரத்துல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் காற்று நம்ம உடம்ப உற்சாகப்படுத்தி மனசை அமைதியாக்கிடுங்க. அதனால பஞ்சாயத்து முடிகிற வரைக்குமே எந்த பிரச்சனையும் வராதான். இது மட்டும் இல்லைங்க, பிரிட்டிஷ் காலத்துல ஆலமரத்துக்கு அடியில தான் எல்லா வியாபாரமுமே நடந்திருக்கு. வியாபாரிகளுக்கு நிழல் மட்டும் கொடுக்கலங்க ஆலமரம், அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் காற்று கொடுக்கறதால அவங்களுடைய மனசு அமைதியாயிருமா. அதனால வியாபாரம் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வராதான். அந்த காலத்துல பாடசாலையில சரியா படிக்காத குழந்தைங்களை ஆலமரத்துக்கு அடியில உட்கார வச்சுதான் படிக்க வைப்பாங்களாம். அப்படி படிக்க வைக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் வராதான். அதனால ஞாபக சக்தியோட நல்ல அறிவாளியா வளருவாங்களாம். இது மட்டும் இல்லைங்க, முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் 500-1000 வருஷம் தவம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. அப்படி தவம் பண்ணும்போது நல்ல